டெவலப்மெண்ட் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் படிக்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நெட்னா என்ன, இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் ஒரு வெப்சைட்னா என்ன, வெப் பேஜ்னா என்ன, வெப் பேஜ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்நெட் இன்னைக்கு யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. வேர்ல்டு வைடு, ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நெட்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட்ஸ் இஸ் கால்ட் இன்டர்நெட். இப்போ நீங்க ஒரு ப்ரௌசர்குள்ள போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ப்ரௌசர்குள்ள போறீங்கன்னா அங்க எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்கு, ஏராளமான வெப்சைட்ஸ் இருக்கு. வெப்சைட்ஸ் இன்னைக்கு வெப்சைட்ஸ் இல்லாத இடமே நீங்க வந்து பார்க்கவே முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு வெப்சைட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, ஒரு இ காமர்ஸ் சைட், ஒரு ஃபுட் ஆப், எல்லாத்துக்குமே வந்து வெப்சைட்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ வெப்சைட்ஸ் இல்லாத இடமே எங்கேயுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இன்டர்நெட் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட், ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இன்டர்நெட் இஸ் அ வாஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் interconnected computers and servers that communicate with each other using standardized protocols. இன்டர்நெட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்நெட்னா ஒரு வாஸ்ட் நெட்வொர்க், வாஸ்ட் ஏரியா ஆஃப் நெட்வொர்க்ல இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர் கனெக்டட்னா ஒண்ணு கனெக்டடா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்ல அண்ட் சர்வர்ஸ், இன்டர் கனெக்டடா ஒரு கம்ப்யூட்டர்ஸ்குள்ளேயோ சர்வர்ஸ்குள்ளேயோ இன்டர் கனெக்டடா இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் கம்யூனிகேட்ஸ் வித் ஈச் அதர். ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸும் அந்த சர்வர்ஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் ஒருத்தருக்குள்ள. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் கிட்ட போறீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவர்கிட்ட பேசுவீங்க, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவர்கிட்ட கேட்பீங்களா, அப்ப நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னா கம்யூனிகேட் பண்றீங்க. நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு பாஸ் பண்ணவும் முடியும், நீங்க அந்த சைட்ல இருந்து ரிசீவ் பண்ணவும் முடியும். ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸும் சர்வர்ஸும் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு சில புரோட்டோகால்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? It enables users to access and share information, communicate through various protocols like email and social media, stream media, and engage in online activities like shopping, gaming, and more. ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கும் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ப்ராப்பர் கம்யூனிகேஷனால் மட்டும்தான் நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களால ஷேர் பண்ணிக்க முடியும். அதுவும் அந்த கம்யூனிகேட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல லைக் வந்து ஒரு மீடியம்ல மட்டும்தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி ஷேர் பண்றது கிடையாது. வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இமெயில் மூலமா பண்றோம், சோசியல் மீடியா மூலமா பண்றோம், ஸ்ட்ரீம் மீடியா மூலமா பண்றோம், அண்ட் ஏகப்பட்ட ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஷாப்பிங், கேமிங்னு நிறைய பண்றோம். ஓகேவா? இது வந்து ஒரு குளோபல் சிஸ்டம் மாதிரி. குளோபல்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுக்கன்ற மாதிரி, ஓவரால் த வேர்ல்டு மாதிரி. குளோபல் சிஸ்டம் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேட்டாவும் சர்வீசஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் த்ரூ மில்லியன்ஸ் ஆஃப் டிவைஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நிறைய பேர் டிவைசஸ் யூஸ் பண்றோம். ஸோ யூஸ் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் டேட்டா, அதுதான் வந்து அந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். குளோபல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்றோம். இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது? சரி, ஓகே, இன்டர்நெட்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதான் ரொம்ப முக்கியம். So the internet works through a combination of hardware and software system that allows devices to communicate. ஸோ எல்லா இடத்துலயும் என்னடா இது கம்யூனிகேட் வருது அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா முக்கியமான விஷயமே என்னன்னா கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங்க்கும் ஒரு டேட்டா ஷேரிங்க்கும் எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இன்டர்நெட் ஒர்க்ஸ் த்ரூ காம்பினேஷன். ஒரு காம்பினேஷனா ஒரு காம்போ மாதிரி. காம்போனா எதோட காம்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம். இந்த ரெண்டுத்தோட காம்போ தான் வந்து இன்டர்நெட்டை ஒர்க் பண்ண வைக்கும். எவ்ரி டிவைசஸ் இருக்கு, லைக் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு, ஓகேவா, சர்வர்ஸ். ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகும் இன்டர்நெட்ல.
அது கனெக்ட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் என்னன்னா ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தா மட்டும்தான் இந்த டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆக வைக்க முடியும். which provides access. Access வந்து கொடுக்கும். எப்படி அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆக்சஸ் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா ஒயர் மூலமாவும் இல்ல வயர்லெஸ் மூலமாவும் கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? அண்ட் கமிங் டு தி தேர்ட் பாயிண்ட், டேட்டா டிரான்ஸ்மிஷன். டேட்டா டிரான்ஸ்மிஷன்னா என்னப்பா அப்படின்னா, டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வேர்ட் டிரான்ஸ்மிட் பண்றது, டிரான்ஸ்மிஷன் அப்படின்னும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்க ஒரு வெப்சைட் குள்ள போறீங்க. ஒரு வெப்சைட் குள்ள போனதுக்கு அப்புறம் உங்க டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அந்த இன்டர்நெட்டுக்கு அனுப்பும். ஓகேவா? நீங்க அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணும் போதே உங்க டிவைஸ்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இன்டர்நெட்டுக்கு போயிடும். சோ இந்த ரிக்வெஸ்ட் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ்ல டிராவல் பண்ணும். உங்களுடைய டிவைஸ் இன்டர்நெட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கும். ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிக்வெஸ்ட் எப்படி டிராவல் ஆகும், எப்படி வந்து மூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியஸ் ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ்ல டிராவல் ஆகி விச் டைரக்ட் பண்ணும். அந்த கனெக்ஷனை டைரக்ட் பண்ணும். எங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேக்கேஜ்க்குள்ள அந்த கனெக்ஷனை டைரக்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து மூவ் பண்ணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா டிஎன்எஸ். டிஎன்எஸ்னா என்ன? டொமைன் நேம் சிஸ்டம், டொமைன் நேம் சர்வர். சோ நாம நார்மலா நீங்க ஒரு வெப்சைட் நீங்க ரெடி பண்றீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு வெப்சைட் உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டொமைன் நேம் சிஸ்டம்க்கு வந்து நீங்க ஒரு வெப்சைட் உருவாக்குறீங்க. அந்த வெப்சைட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் google.com. நான் .comனு போடுறேன் பாருங்க. அதுதான் வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்க நிறைய வெப்சைட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த .in, .com இது எல்லாமே பாத்தீங்கன்னா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டொமைன் ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னா அந்த .com, .in அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டுக்கு அப்புறம் அந்த இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ன்றது அந்த நேம், அந்த கூகுள் நேம்க்கு அப்புறம் .com, .in வருது பாருங்க. அதுதான் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The domain name system translates human readable domain name like example பாத்தீங்கன்னா www.example.com இருக்கு into IP address கன்வெர்ட் பண்ணும். So IP address அப்படின்றது வந்து நீங்க எந்த ஒரு வெப்சைட் எடுத்தாலும் .com, .in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். So அதுதான் வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடிய பாயிண்ட் வந்து இதுதான். ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்றோம்னா .com, .in சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுதான். சோ ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொன்னா ஐபி அட்ரஸ்னா என்னப்பா அப்படின்னா இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்க சிஸ்டம் இருக்குன்னா உங்க சிஸ்டம்ல இருந்து எப்படி அந்த ஐபி அட்ரஸ் எடுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் குள்ள போயிட்டு ஜஸ்ட் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் V4 IPv4 அட்ரஸ் உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து உங்களுடைய ஐபி அட்ரஸ். ஓகேவா? சோ இததான் வந்து ஐபி அட்ரஸ்னு சொல்லுவோம்.